சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, பிறக்கின்ற பராபவ ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது? வேலை எப்படி இருக்கப் போகிறது? பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கப் போகிறது? வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கப் போகிறது? அல்லது அரசியல் பணி எப்படி இருக்கப் போகிறது? செல்வாக்கு கிடைக்குமா? அல்லது சரிவு ஏற்படுமா? உடல்நிலையில் என்ன மாற்றம் ஏற்படப் போகிறது? இவற்றையெல்லாம் உங்களுக்காக சொல்வதற்காக இந்த அரங்கிற்கு வந்திருப்பவர் பிரபல ஜோதிடரான உங்களுக்கெல்லாம் வலைதளத்தின் வழியாக, தொலைக்காட்சிகளின் வழியாக நன்கு அறிமுகமான, மக்களுடைய நாடி துடிப்பை உணர்ந்து அதற்கேற்ப வகையில் பேசக்கூடிய, தெளிவாக பேசக்கூடிய, யதார்த்தத்தை பேசக்கூடிய ஜோதிடரான நகநல்லூர் பஞ்சநாதன் வந்திருக்காரு. அவரை வாழ்த்து வரவேற்போம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு முதன்மையாக அவர் பதிலளிப்பார். அடுத்து நான் பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சியா. இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்கள் கிடைச்சது. கண்டிப்பா. அதாவது வாழும் கால வசித்த முனிவர் அப்படின்னு சொல்ற மாதிரி பத்திரிகைகள்ல உங்க ஜோதிட கருத்துக்களை பார்க்கிறோம். உங்கள் வாழ்த்துக்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறதே நேயர்களுக்கு ஒரு அன்பு விஷயம், நல்ல விஷயம் தான். இப்போ மீனராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவு ராசி. சரி வரும். பொதுவா ஜோதிட உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு. மீனத்தான் நட்பை கைவிடே. ஏன்னா மீனராசிக்காரங்க நட்பை மட்டும் இக்காரணம் மட்டும் விட்டுறக்கூடாது உண்மை, உண்மை. இல்லையா? அவ்வளவு உயர்வான ராசி அவங்க. இப்ப இந்த மீன ராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. இப்போ நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு ஜென்ம சனி இருக்கே அப்படின்னு சந்தேகம். 7ஆம் நாட்டு சனி பிடிச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு பயம். பொதுவா மீன ராசி என்பது குருவுடைய வீடு. அந்த குருவுடைய வீட்டில் சனி இருப்பதும், இந்த ஆண்டுல குரு பெயர்ச்சி கடகத்தில் இருந்து அந்த கடகத்துக்கு போறார் குரு பகவான். கடகத்திலிருந்து மீனராசியை பார்க்க போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ராசிநாதனே போறார். ஆகவே ஜென்ம சனி இந்த பராபவ ஆண்டிலே உங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் செய்யாது. மாறாக நிறைய நன்மைகளை செய்யும் என்று ஒரு பதிவோடு தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டு பிறக்கிற போது 3 கிரகங்கள் நம்முடைய ராசியில் இருக்கு. ஒன்று செவ்வாய் பகவான். செவ்வாய் யாருன்னா மீன ராசிக்கு பாக்கியாதிபதி. சனி பகவான் இருக்கிறார். சனி யாருன்னா நம்முடைய லாபாதிபதி. 3வது புதன் பகவான், அவர் நம்முடைய சப்தமாதிபதி. இந்த சேர்க்கை எதை சொல்கிறது என்று சொன்னால், யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நல்ல பூர்வீக சொத்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. ஒரு பெரிய லாபம், ஒரு ஃபாரினுக்கு போகணும், எனக்கு அந்த வாய்ப்புகள் வேணும் கேட்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு யோகம் வருகிறது. வேலையில ப்ரமோஷன் வரும். ஏன்னா சனி பகவான் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவன், அவர் லாபாதிபதியா இருக்கார். அவரே 12ஆம் இடத்தின் அதிபதியா இருக்கார். அப்போ வேலையில ப்ரமோஷன், டிரான்ஸ்பர் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்கும். 7ஆம் இடத்தின் அதிபதி புதன் பகவான் ராசியில இருந்து பலருக்கு கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார். வெளிநாட்டுல இருக்கேன், கல்யாணம் கூடி வரல அப்படிங்கிறவங்களுக்கு கூட மீனராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். குரு பலன் வருது. அஞ்சன குருனா குரு பலன், அது கல்யாணத்தை கொடுத்துரும். குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய அனுக்கிரகத்தினாலே புத்திர பாக்கியம் முடிஞ்சிடும். இப்படி நிறைய நன்மைகள். அப்படி 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும். அப்போ இந்த நன்மைகளை எல்லாம் ஒரு என்னென்ன இன்னும் மேன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்முடைய திருக்கோவின் ஒரு வரணீதரன் ஐயா அவர்கள் மிக அழகாக நம்மோடு கலந்துரையாடல் செய்ய போகிறார். இப்போ சொல்லுங்க. ஒரு பெரிய பயம் மீனராசில இருக்கு. இது பயமே வேண்டாம் என்பது மட்டும்தான் என்னுடைய தகவல். அடிப்படையான தகவல், பயத்தை விட்டுருங்க. விட்டுடுங்க. ஏன்னா, எப்பொழுதும் சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது, அப்போ உங்களுக்கு வலிமை தானாகவே வந்துவிடும். அடடா! இத்தனை நாளும் சோர்ந்து கிடந்த நிலை மாறி ஜென்மராசிக்குள்ள சனி இருக்கட்டும். அவர் பாட்டு அவர் இருக்கட்டும். அவருடைய பார்வை இருக்கு பாருங்க 3ஆம் இடத்துல. தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், விவேகம், வீரியம் எல்லாவற்றையும் அவருடைய பார்வை கொடுத்துரும். இது ஒரு பக்கம். நிறைய பக்கங்கள் இருக்கு இல்லையா? இந்த நேரத்துல 6ஆம் இடத்துல கேது கேது நவம்பர் 13ஆம் தேதி வரை. அந்த 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். உடல்நிலையில் பாதிப்பு இருந்தா நிச்சயமா உடல்நிலை சீரா, வம்பு வழக்கா அங்கே ஒரு ஜெயம் உண்டாகும். எதிர்ப்பு, போட்டி, மறைமுக தொல்லைகளா அங்கேயும் உங்களால் வெற்றி பெற முடியும். அது இல்லாமல் போகும். அதே நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை கேது செஞ்சிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்,
நவம்பர் 13ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு யார் வராங்க? ராகு பகவான் வரார். வெற்றி ராகு வருகிறார் இல்ல லாப ராகு வரார். அதாவது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர வாங்கி தத்த பெருமையெல்லாம் எந்த கிரகத்தோட இருக்கட்டும், கிரகத்துடைய நம்முடைய நிலைப்பாட்டுல பலமான்னு பாத்தீங்கன்னா கேது, அடுத்த பலவான் பாத்தீங்கன்னா ராகு, அதன் பிறகுதான் சனி, இல்லைங்களா? அப்போ ராகு யோகக்காரகன் போகக்காரன் 11ஆம் இடத்துக்கு வராரு. மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு காத்திருக்கு. லாபம் காத்துட்டு இருக்கு. ஆமா. தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆமா. புரியுதா? நினைத்த காரியங்கள் நடந்தேறும். நல்ல போகம் கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். யோகம் போகம் என்பது எல்லாமே கிடைக்கும். புரியுங்களா? அப்ப இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஏதோ அவத்தை பத்தி நல்லா போயிட்டு இனிமேல் அவருடைய நிலைமை பாத்தீங்கன்னா வாழ்க்கை புதிய மாற்றம். இதுதான் நான், எனக்கு இது தேவை, எனக்கு இது கிடைத்துக் கொண்டு இருக்கிறது, இதை நான் தேடிக்கொண்டு என்ற இடத்துக்கு வந்துடும். 11ஆம் இடத்துல நிறைய சூட்சம் இருக்கு. புரியுங்களா? இந்த 11ஆம் இடத்தை பத்தி நிறைய தனியே பேசுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஜென்ம சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது அவர். அதே நேரத்தில் தவறு சொல்லிடக்கூடாது. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 7ஆம் இடம் கடத்திர ஸ்தானம், நட்பு ஸ்தானம். இங்க ஜென்ம சனி காலத்தில் அனைத்து ஜாதகருக்குமே பொதுவாகவே இந்த உபயராசில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். இயல்பாகவே பிரச்சனை உண்டு இவர்களுக்கு. இப்போ 7ஆம் இடத்தை போய் சனி பார்க்கிறார். அப்போ இன்னும் அந்த பிரச்சனையை கூடுதலாக்கி விடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது வாழ்க்கை துணையோடு ஒரு விரிசல். ஏதோ சாதாரண பேச போயிட்டு அது பெரிய அளவுக்கு நீ வேற அப்படியா பேசிட்டு கடைசியில் தயவு சொல்லணும் போகும். அப்போ 11ஆம் இடத்தை இங்க பலப்படுத்தமோ பயமா இருக்கையா? ஆமா. இந்த கருத்து வருஷம் வரைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து பயமா இருக்கு. முக்கியமாக இருக்கு. அதுக்கு என்னன்னா ஒவ்வொருவருக்கும் இவர்களுடைய வார்த்தையில் பேச்சில் அனைத்திலும் கவனமாக இருந்து விட்டு அதை எடுத்து போக. நல்லது. ஆனா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மனைவி பக்கபலமா இருப்பாரா இல்லையா? இல்ல காலகட்டத்துல அது பிறகு எங்க போவாரு? 3ஆவது சுக்கிரன் போவார்ல, 4க்கு போவார்ல. நீங்க நிலையான கிரகங்கள் பாத்தீங்கன்னா சனி இருந்துட்டே இருப்பாரு. இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா 3 இடத்துக்கு குரு போறாரு. எங்க? மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துக்கு. ராகுக்கு பாத்தீங்கன்னா 2 இடத்துக்கும் இதான் போயிட்டாரு. பயிற்சி போயிட்டே இருக்கீங்களா? 12 மாதமும் சூரியன் வந்து 12 மாதத்துல இருப்பாரு. புரியுதா? அப்போ இந்த ஒரு இடத்துல இன்றைக்கு இருக்கிற இந்த நேரம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆண்டு பலன் சனி பகவான் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதி இவரு அங்க பாக்குறீங்க ராசியை பார்த்துருவாரு. அப்ப நல்ல மனிதராக இருக்கணும். அதுவரை லைஃப் பார்ட்னரோட சண்டை போடக்கூடாது. புத்திமதி சொல்லுவாரா? அதுவரையில் கவனம். சிம்பத்து போறாரு. சிம்மத்து அக்ரோபஸ் போறாரு. அப்போ குருவுகள் பாக்குறவர்களும் அறிவுரை சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ நீ பண்ணாத, சண்டை போடாத, கொஞ்சம் பாத்துக்கோ, நிதானமா இரு, சுதனமா இரு சொல்லுவார். அது பிறகு சரி. இப்ப கடத்துல ஸ்தானாதிபதி புதனும் வந்து உட்கார்றாரு. ராசியில போறாரு. செவ்வாய் சனிங்கிறதே ஒரு பூகம்பம், ஒரு பிரச்சனை வெடிக்கக்கூடியது. புதன் வந்து உட்காரும் போது மன ரீதியாக அப்போ ஏதாயிரம் ஒரு ஒவ்வாமை குடும்பத்துல சண்டை போடாம இருக்கிறது இருந்தா குடும்ப உறவு சீரானமா இருந்தா நல்லா இருப்பீங்க. இழைக்கும். இல்லை என்றால் ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடையவே கிடையாது. புரியுங்களா? சரிதான் பார்த்துட்டு இருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய சுய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாம இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, எதிர்ப்புகளை கூட ஜெயிக்க முடியும், லாபத்தை பார்க்க முடியும், எல்லாவற்ற சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நட்பு பாதிக்கும் ஐயா. ஆமா. ஏன்னா மீனத்தான் நட்பை கைவிட இருந்துரும். ஆனா மீனத்தானுக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்ப்பதுல நட்பு கணவர் மனைவியே உடையும் போது நட்பு எந்த மூலைக்கு? புரியுங்களா? நட்பினால் இங்க பிரச்சனை வரும். நட்பு வரக்கூடாதுங்க. எது விட்டாலும் நிச்சயமா இழப்பதா உள்ள இழந்ததை மீண்டும் வருவது கடினமா போயிடும். முக்கியமா வாய்ப்பு. புரியுங்களா? அப்போ பொதுவாகவே நட்பு விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போவது என்பது நன்மை உண்டாக்கும். அதை கை விட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு பலகீனமாக்கும். சரி, 10ஆம் இடத்தை சரி பார்க்கிறான் ஐயா. அப்ப தொழில பாதிச்சிடக்கூடாது. உண்மை அதுதான். என்னன்னா உண்மையான விஷயம் அதான் சொல்ல வந்தப்படா. என்னன்னா இந்த ஜூன் மாதம் வரைய ஜூன் பிறக்கின்ற குரு வந்து கடகத்துக்கு வருகின்ற வரை 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருப்பார். அதுவரை எந்த பிரச்சனை வராது. இப்ப நம்ம ஆண்டு பலர் பேசணும் பாருங்க. 12 மாதம் பத்தி பேசணும். ஒரு 4 மாதம் தான் அந்த நாட்டுக்கு அழிவில் பேசியிருக்கோம். ஆனி மாதம் டு கார்த்திகை மாதம். அப்போ இந்த காலகட்டம் என்பது எதுக்கு ஜாதகம் பார்க்கணுமோ இந்த நேரம், இந்த மாதம், இந்த நாள், இந்த வாரம், இன்னும் குறிப்பிட்ட இந்த மணி நேரம், இந்த நேரம் எச்சரிக்காரு. அப்போ 10ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை மே மாதம் 26ஆம் தேதி வரல இருக்கு. அது பிறகு பாதிப்பு அதுவரையும் வராது. அது பிறகு குரு பார்வை நகருது. வெறும் சனி மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பார்.
அப்போ செய்து வருகின்ற தொழில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலாளர்களால் பிரச்சனை வருது. கண்டிப்பா வரும். கம்பெனி நடத்துறவங்க கவனமா இருக்கணும். அலுவலகத்துல இருக்கீங்களா, மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு பூசல் வரும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போ? ஜூன் மாதம் தொடங்கி. ஜூன் மாதத்திலயா லாபத்தை குரு பார்க்கும்போது நம்மை விட பதவியில் மூத்தவர்கள் நமக்கு அனுகூலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கணும். ஆனா அந்த பலனை அவர் கொடுத்தாங்கல்ல 10ஆம் இடத்துல இப்ப ஒரு பிரச்சனை புள்ளிய வைக்கணும் இல்ல. அப்ப ஒரு கம்பெனில நமக்கு பிரச்சனை வந்தாலும், ஆபீஸ்ல தொழிலாளர்கள் பிரச்சனை வந்தாலும், உயரதிகாரியுடைய சப்போர்ட் தான் வருகிறார். ஆனா கண்டிப்பா பிரச்சனையும் செஞ்சாகணும். பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. சோ தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? வேலை பார்க்கின்ற இடத்திலேயே நமக்கு நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு. சரிங்களா? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த நாட்டுல. சுய ஒழுக்கத்தில் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். கணவன் மனைவி அனுசரிச்சுட்டு போகணும். நண்பர்களை விட்டு கொடுக்க கூடாது. எந்த நிலைமை இருந்தாலும் நண்பர்கள் தான் இவர்களை பாதுகாத்திடக்கூடியவர்கள். விட்டு கொடுத்துடக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலம் வரை இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு தைரியம் என்பது இருக்கு இவங்களுக்கு. 6ஆம் இடத்தை இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை கேது இருக்காரு. அதுவும் இவர்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். ஜென்ம சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இல்லைன்னா சொந்த வீடு கட்டுவாங்க. குழந்தைக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கின்ற காலகட்டமா இருக்கும். சொந்த தொழிலும் தொடங்கும். சோ இவங்க கஷ்டப்பட்டா கூட இவங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கும் அலுவலகத்துல நல்ல பதவிகள் கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பொதுவா இந்த காலகட்டத்துல இந்த 6ஆம் இடத்து 8ஆம் இடத்து 12ஆம் இடத்து அதிபதிகளை கொஞ்சம் இவங்க ஒதுக்கி வைக்கணும். பொதுவா ராசிக்கு 6 8 12 ஆகாது இல்லைங்களா? சூரியன் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். சனிக்கு இருக்கணும். 18 அவர் தான். புரியுங்களா? கவனமா இருக்கணும். இருந்துட்டாங்கன்னா உறுதியா சொல்றேன், தனிப்பட்ட வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்கும். இதுல இந்த அக்டோபர் மாதம் நவம்பர் வரும்போது குருவும் 6க்கு போறார். கேது அக்டோபர் தான் இருக்காரு. அப்ப உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோ, எதிரிகளால் தொந்தரவோ, கடன் வாங்கியதால் பிரச்சனைகளோ வரதுக்கு வாய்ப்பு. 7ஆம் இடத்தை சரி பார்க்கின்ற போது வயிறு சம்பந்த பிரச்சனை வந்துடும். அங்கேயும் வந்துருங்க. புரியுங்களா? அப்போ உடல் நலத்தை பத்தி கவனமா இருக்கணும். தான் கவனமா இருக்கணும். அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போதே உடம்புக்கு 8க்கு 12ஆம் இடம் இல்லையாது. புரியுங்களா? ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா இருக்கும். இருந்தால் இவர்களுக்கு நன்மை இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டு இவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் வருவதற்கு ராசி மீன ராசியாக இருப்பதனால் மதுரை மீனாட்சி வழிபாடு என்பது எல்லையில்லாத வெற்றிகள் கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வாழ்வியல் பரிகாரத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளங்களில் வாழக்கூடிய மீன்களுக்கு பொறிவாங்கி போடுவது, அவர்களுக்கு உணவிடுவது, இது எல்லாமே மிகச்சிறந்த நன்மைகளை தரும். செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அப்படின்னு பார்க்கிற போது மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடிய உதவியும், அது ஏழைக்கு செய்யும் உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு இவர்களுக்கு பல நன்மைகளை. நான் இந்த செவ்வாய் சனி பத்தி பேசும்போது முக்கிய தகவல் இருக்கு. செவ்வாய் சனிக்கு பரிகார ஸ்தலமான காண்பு திருச்செபஸ் இல்லையா? ஆஞ்சநேயர் அற்புதமான பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு. திருச்செந்தூர் பரிகாரத்தை அந்த செவ்வாய் சனினால் சுப்பிரமணியனை குறிக்கும். அவை திருச்செந்தூர் பரிகாரம் பண்ணுங்க. நம்ம பழைய இந்திய ராசிகள் நம்ம சொல்லி இருக்கோம். அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய சகுனம் விட்டெடுப்போம். பொதுவாகவே பயப்பட வேண்டாம் என்பது என்னுடைய ஒரே ஒரு ஜென்ம சனி படுத்தியடும் பயப்படாதீங்க, நல்லபடியாவே இருக்கும். ஜென்ம சனி 6ஆம் இடத்துல கேது இருக்காரு. ரோகத்தை நீக்கிட்டு வரல. எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம். அப்ப 6ஆம் இடத்துக்கு கேது பாதுகாப்பாரு. 11க்கு ராகு வர போறாரு. அவருக்கு பாதுகாக்க போறாரு. 5ஆம் இடத்துக்கு குரு வர போறாரு. அப்புறம் என்னது? இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமானவை. பிறகு குழந்தைகளால் சுமத்துவத்தை அடையக்கூடிய நிலை இவர்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கிற கல்வி, வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சுபிட்சமா நல்லாவே இருப்பாங்க. என்ன கொஞ்சம் ஜென்மத்துக்குள்ள சனி பகவான் இருப்பதால் கொஞ்சம் படுத்திட்டு இருக்கோம் உடம்ப. வயிறு சுகம் படுத்தோம். அதுவும் பாத்தீங்கன்னா குரு பார்வை கிடைக்கின்ற போது அதுவும் பிரச்சனைகள் நீங்கிவிடும். ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு பராபவ ஆண்டு நம்முடைய வருவதற்கு ஆகிய போகிறது. நல்லபடியாக வாழ்வாங்க வாழட்டும்.